இன்றைக்கி இந்தியா கூட்டணியும் வச்சிருக்கிறீங்க. இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை? நமக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே இவர்களால் படுத்த முடியலையே. நியாயமாக கிடைக்க வேண்டிய நீரை கூட இவர்களை பெற்றுத்தர முடியலையே மக்களுக்கு. இதனால் இந்தியா கூட்டணியில் அங்கம் வச்சு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை பெற்றுத்தர போகிறாங்க? இருக்கிற உரிமையை பாதுகாக்க முடியலையே இவனால். சார், விசிக தலைவர் இந்த ஆட்சியில் நிர்வாகமே கிடையாது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற போது தேர்தல் நடந்தது. இப்படிப்பட்ட சம்பவம் எங்கேயும் நடக்கலை. அது உரிய முறையில் நாங்கள் பாதுகாத்துட்டு இருந்தோம். இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு வெப்பம் அதிகரிச்சிடுது. இந்த கோடை காலத்தில் எவ்வளோ மின்சாரம் தேவை என்பதை முன்கூட்டியே அறிந்து அதற்கு தேவையான ஏற்பாடு செஞ்சுருக்கணும். அதுவும் தவற விட்டுட்டாங்க. எங்கே பார்த்தாலும் அடிக்கடி மின்தடை ஏற்படுது. அதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சான்று. ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்படுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர்களும் நடவடிக்கை எடுப்பதாக எனக்கு தகவல் கிடைச்சிருக்குது. அந்த முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது அமைதி நிகழ வேண்டும். ஆக இதை ஒரு பெரிதாக பெரிதுபடுத்த வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அனைவரும் சகோதரத்தோடு தான் வாழ வேண்டும். இன்றைக்கி ஒரு குடும்பமாக வாழ்ந்துகிட்டு இருந்த பகுதியில் ஏதோ சில காரணத்திற்காக இப்படிப்பட்ட பிரச்சனை நிகழ்ந்துட்டது. இது உண்மையிலே வருத்தம் அளிக்கின்றது. இது நம்ம மாவட்டத்தில் அழைச்சி வருத்தம் அளிக்கின்றது. இந்த விடியா திமுக அரசு இதற்கு உரிய முயற்சி செய்து அங்கே இருக்கின்ற ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுவதற்கு இன்றைக்கி பீஸ் கமிட்டி போட்டு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கான முயற்சி எல்லாம் எடுக்கப்படுவதாக தகவல் கிடைச்சிருக்கு. கால்நடை பூங்காவை துவப்பதற்கு இவங்களுக்கு என்ன நேரம் தேவை? ஒரு 5 நிமிடம் இருந்தால் போதும். இங்கே நேரில் விளையாட்டை விட காணொலி காட்சியின் மூலம் திறந்திருக்கலாம். எவ்வளோ திட்டத்தை திறக்கிறாங்க? ஏன் இந்த திட்டத்தை மறுக்கிறாங்க? இந்த திட்டத்தை திறக்கப்பட்டிருந்தால், கால்நடை பூங்கா திறக்கப்பட்டிருந்தால் அந்த மாவட்ட வளர்ச்சி ஆகிருக்கும். ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா, விவசாயிகளுக்கு பயனுள்ள திட்டம். இப்படி இந்த விடியா திமுக அரசு இவர்களும் எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றலை. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை முடக்கி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை இந்த ஆட்சி தடுத்து நிறுத்துகின்றது. இதுதான் இந்த ஆட்சியில் செய்த சாதனை.